ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்ன ஊழியங்கள் மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் சிறிது நேர தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 34 அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது: நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, தன்னுடைய பாவங்களுக்காக நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் சமீபமாயிருந்து அவர்களை ரட்சிக்கிறார். அதைத்தான் சங்கீதங்களின் புத்தகம் 51:17 தாவீது எழுதுகிறான்: தேவரீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உலகத்திலே எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பாவம் ஒரு பொருட்டல்ல, ஆனால் பாவத்தை குறித்த ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை என்னிடத்தில் இல்லையே, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை என்னிடத்தில் இல்லையே என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு தேவனை கிட்டிச் சேர்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தான் தேவனுக்கேற்ற வாழ்க்கை வாழ முடியவில்லையே, ஆண்டவரே உம்முடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி தேவனண்டை வருகிறானோ, அந்த மனிதனுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவனை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவராயிருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்கிறது, தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 7 அதிகாரம் 10வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது: தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவில்லாதபடி மெய்யான மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு பாவத்து நிமித்தம் நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை என்னிடத்தில் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை என்னிடத்தில் இல்லையே என்ற அங்கலாய்ப்போடு நீங்கள் ஆண்டவரண்டை வருகிற போது, ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர் உங்களை ரட்சிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். இதைத்தான் ஒரு அருமையான ஓமையாய் இயேசு சொன்னார். 2 நபர்கள் ஜெபிக்கும்படி தேவாலயத்திற்குள்ளாய் கடந்து போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் தேவனிடத்திலே வந்து நின்று தன்னுடைய சுய மேன்மையை பெருமை பாராட்டுகிறான். ஆண்டவரே, வாரத்திலே 2 நாள் உபவாசிக்கிறேன், என்னுடைய எல்லா காரியங்களிலும் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, வெளியே நின்ற ஆயக்காரனை நோக்கி, நான் இந்த ஆயக்காரனைப் போல பாவியாயிராதபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி தன் சுய மகிமையை மேன்மை பாராட்டுகிறான். தன் சுய மகிமையின் வெளிப்பாடு என்ன? நான் ஒருவன் மாத்திரமே நீதிமான், மற்றவர்களெல்லாம் பாவிகள் என்று குற்றம் சாட்டுவதே. ஆனால் வெளியே நின்ற ஆயக்காரன் தேவனை ஏறெடுத்து பார்ப்பதற்கும் துணிவில்லாமல் தன்னுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்தவனாய் ஆண்டவரை நோக்கி மார்பில் அடித்து கொண்டு கதறுகிறான்: ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி. என்ன நடக்கிறது? ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி மார்பிலே அடித்து அழுது கொண்டிருந்த அந்த ஆயக்காரனுடைய அருகில் நின்று கொண்டு சொல்லுகிறார்: அவன் அல்ல, இவனே ரட்சிக்கப்படுகிறான். நாம் தூரமாய் இருக்கிறவர்களை பார்த்து அவன் என்று சொல்வோம், சமீபமாய் இருக்கிறவன் நோக்கி இவன் என்று சொல்வோம். ஆகவே ஆண்டவர் அந்த ஆயக்காரனுக்கு சமீபமாய் வந்து தன்னுடைய பாவத்திற்காக நொறுங்குண்ட இருதயத்தோடு, ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கதறின அந்த ஆயக்காரனின் சமீபமாய் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார்: அவன் அல்ல, இவனே ரட்சிக்கப்படுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவை ஒரு நொறுங்குண்ட இருதயம். ஒருவேளை மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் அநேக வேளைகளை நாம் விழுந்து போகிறவராய் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கேற்ற வாழ்க்கை எனக்கு வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும், நான் பாவியாயிராதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு தேவனுடைய வந்து நிற்கிறானோ, தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுகிறானோ, அவனுக்கு ஆண்டவர் சமீபமாயிருந்து அவனை ரட்சிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக இவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.